திருச்சிற்றம்பலம். இவருக்கும் வணக்கம். இப்பொழுது திருமந்திரத்தின் பாயிரத்தின் 60ஆம் பாடல் இப்பொழுது பார்க்க உள்ளோம். தனக்கொரு கூறு சதாசிவம் எம் இறை, வானொரு கூறு மருவியும் அங்குலான், கோனொரு கூறுடல் உள் நின்று உயிர்கின்ற, தன்னொரு கூறு சமயநாமே என்று இதில் சொல்லியிருக்காரு. தனக்கொரு கூறு சதாசிவம் எம் இறை. கூறுனா தனித்தனி கூறாக, இந்த கூறு போட்டு விற்கிறோன்னு சொல்லுவாங்களே, தனித்தனியாக ஆக்குறது, அதான் கூறுன்னு சொல்லுவாங்க. சக்தியாகிய திருவாற்றலை ஒப்பில்லாத ஒரு கூற்றுடைய சிவபெருமான் சதாசிவம் எனப்படுபவன். சக்தியோடு கூடிய சிவம், அதான் சதாசிவம். சதாசிவம் எனினும் அருளோன் எனினும் ஒன்றே, அவனே எம் கடவுள். அருவொளியாகிய வனப்பாற்றல் எனும் பராசக்தியுடன் கூடியும் அங்குலன், அத்தலைவனோடு கூடி ஒரு கூறாய் உயிர்க்கு உன்னின்று உயிர்த்தானாகி செலுத்துதலை செய்வது திருவருளே. அத்திருவருள் குளிர்ச்சி இருந்தால் அவனுக்கு தன்னலின் ஆவான். அது சமயன், இந்த சலமயன் போட்டிருக்கல, அது சலமயன் என்பதுன்னா தன்னியன். இந்த தன்னியன் என்பதுன்னா ஒன்றுக்கொன்று பிரிக்க முடியாத ஒன்றாக இருக்கும். தனக்கொரு கூறு சமயனா தன்னியன் ஆவான். தனக்கொரு கூறு சதாசிவம் எம் இறை, வானொரு கூறு மருவியும் அங்குலான், கோனொரு கூறுடல் உள் நின்றுயிர்கின்ற, தானொரு கூறு சலமய நாமே. இது வான்னா பராசக்தி, வான் நின்று, வானொரு கூறு அதான் பராசக்தி, அதான் இந்த பறை. கோன்னா பதி, கோனொரு கூறுடல் உள் நின்று உயிர்கின்ற, இந்த உள் நின்று உயிர்கின்ற, இந்த உள் நின்று உயர்வை அடைவது தான் இந்த உள் நின்று உயிர்கின்ற. தானொரு கூறு சலமய நாமே. இந்த சலமயன் என்பது தன்னியனாகிய பராசக்தியை குறிக்கும். தனக்கொரு கூறு சதாசிவம் எம் இறை. இந்த தானே இந்த ஆதியும் பிதாவும் இப்படி இருக்கிறதுனால இந்த சதாசிவம் எம் இறைன்னு சொல்லிட்டார். இந்த சதாசிவம் தான் என் இறை. சதா என்றால் எல்லா காலத்திலையும் நீங்காமல் இருக்கக்கூடிய அந்த அருள் சக்தி. அது இரண்டாக பிரியும்போது அந்த சதாசிவமாக மாறுது. சக்தி சதாசிவம், அதான் எம் இறைன்னு சொல்கிறாரு. வானொரு ஒரு கூறு மருவியும் அங்குள்ளான், கோனொரு கூறுடல் உள்நீர்கின்ற, தானொரு கூறு சலமயனாமே என்று இந்த பாடலில் 60ஆம் பாடல் வருது. தானமும் தவமும் தான் செய்வாராயின் வானவர் நாடு வழித்திறந்திடுமே என்று அவ்வை பெருமானின் வாக்கியிருக்கனாங்க. அனைவரும் தானமும் தவமும் செய்து எல்லா வல்ல எம்பெருமானை அடையுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இரு கூறாதான் பிரியும். இந்த நம்ம விதையை பார்த்துட்டு வரோம்ல, இந்த விதை எப்படி ஒரு விதையிலேருந்து எப்படி இரண்டாக பிரியுதோ, அந்த கூறு அந்த இரண்டாக பிரியுதோ, அதெல்லாம் சதாசிவமாக பிரியுது. அந்த அருட்ஜோதி அருட்சக்தியை மாதிரி அந்த சிவமாக மாதிரி அந்த இரண்டாக பிரியுது. அதான் அந்த கூறு அப்படின்னு சொல்லுவாங்க. தனக்குள்ளே அந்த ஆற்றலை பெருக்க தவம் செய்து, யோகத்திலேருந்து தவம் செய்யணும். இந்த யோகத்திலேருந்து ஒன்று ஒன்றா நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பெருக அதோட தன்மை நமக்கு வரும். எப்படி ஒரு ஆண்டனா அவங்க எங்கே ஸ்விட்ச் பண்ணாலும் அது டிவியில் அந்த சிக்னலை வாங்கி ஒளிபரப்புகிற மாதிரி, நீங்கள் எங்கேருந்து தவம் செஞ்சாலும் அதோட ஆற்றல் உங்களுக்குள்ளே இறங்கும். அதுதான் அந்த சதாசிவம். அதான் சதாசிவம் எங்கும் நிறைந்த ஒன்றாக அது இருக்குது. அந்த அருள் தன்மையில், அருள் தன்மையை கடந்து போகும்போது அந்த அருட்ஜோதியாக தான் அந்த வள்ளல் பெருமான் சொல்லுவார். அதான் சொல்லுவார், இந்த கருவில் கலந்த துணையே என் கண்வில் கலந்த அமுதே, இந்த கண்ணில் கலந்த ஒளியே, இந்த கருத்தில் கலந்த கலப்பே அப்படின்னு பாடுவார். அந்த 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 காலங்காலமாக அது கருவிலேருந்து என்னை அது பாதுகாக்குது அப்படிங்கிற அந்த பாட்டில் சொல்லுவார். இதனால தான் கருவில் கலந்த துணையே என் கண்வில் கலந்த அமுதே. இந்த அமுதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் அது அமுதமாகவே இருக்கும். அமுதங்கிறது எப்பொழுதும் திகட்டாத ஒன்று. அது வாழ வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறதுனால அது அமுது என்று சொல்கிறார்.
உண்ணாமல் இருக்கும்போது அந்த அமுதம் வந்து தன் உடலிலேயே சுரக்கும் ஆற்றல் உண்டு. அந்த உடம்பிலே சுரக்கணுன்னா என்ன? தவம் செய்யணும். தவம் எப்படி செய்யணும்? வாசி தவம். ஃபஸ்ட்டு வாசி யோகம் செஞ்சுட்டு வாசி தவம் செஞ்சு வாசி யோக பயிற்சி மூலயமா வாசி தவத்தை மேற்கொண்டால் அது வந்து நடக்கும். உணவின் தன்மையை வந்து நம்ம குறைச்சிக்கணும். உப்பு, புளிப்பு, காரம் இந்த மாதிரி நம்ம குறைச்சிக்கிட்டு தவத்தை வந்து மேற்கொள்ளணும். விளக்கு தியானமும் செய்யலாம். நார்மலாக நம்ம புருவமத்தியை மேலே நிமிர்த்தி நாக்கை இல்லுன்னு மடித்து, தமிழுக்கு வர இல்லுன்னு மடித்து நம்ம ஒரு பத்மாசனமோ ஏதோ ஒரு ஆசனத்தில் கீழ் தரை விரிப்பு வெறுசாக இல்லாமல் தரை விரிப்பு விரித்து நம்ம வந்து செய்யலாம். அதுக்கு முன்னாடி வந்து மலை குற்றம் இருக்கக்கூடாது, சளி குற்றம் இருக்கக்கூடாது. அசைவ உணவு வந்து கொஞ்சம் தவிர்க்கணும். அசைவ உணவு சாப்பிட்றவங்க வந்து அதை படிப்படியாக குறைச்சிட்டு வரலாம். அசைவ உணவு உண்ணாமல் இருக்கிறவங்க அது கொஞ்சம் இது நல்ல ஒரு தன்மை கிடைக்கும், ரிசல்ட் கிடைக்கும். அந்த நம்ம தவம் செய்யும்போது அங்கங்கே அந்த உணர்வு வந்து ஏற்படும். அந்த உணர்வு தன்மையை வந்து அதை குறைக்கணுன்னா நீங்கள் இந்த ஐம்புலன்களால் ஏற்படக்கூடிய அந்த மாயத்தன்மையை நம்ம குறைச்சிக்கணும். சுவையினால் ஏற்படக்கூடிய மாயத்தன்மையை நம்ம குறைச்சிக்கணும். இந்த நீர் நிலமும் இந்த சுவை தன்மையையும் நம்ம குறைச்சி காற்றின் தன்மையை அதிகப்படுத்தி அப்புறம் நெருப்பின் தன்மையை அதிகப்படுத்தி அப்புறம் ஆகாயத்தன்மையாகிய அமுதத்தன்மையை நம்ம அதிகப்படுத்திட்டோம்னா இந்த உடல் வந்து நீண்ட நாள் வாழும் என்றுதான் இந்த தத்துவம். இத்துடன் இந்த பாடல் நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த பாடலாக மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.